எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, நெல்லிக்காயில தாங்க ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். என்னதுன்னா நெல்லிக்காய் சாதம் தான் செஞ்சு காட்ட போறேன். நெல்லிக்காயை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு காய். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டம், சுகர் எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். நம்ம நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஜூஸ் சாப்பிட்டுருப்போம், ஊறுகாய் சாப்பிட்டுருப்போம், தேன்ல மிக்ஸ் பண்ணி அந்த ஊற வச்ச நெல்லிக்காய் கூட சாப்பிட்டுருப்போம். ஆனா சாதம் செஞ்சு சாப்பிட்டுருக்கிறது கொஞ்சம் ரேரா தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதுல அவ்வளோ விட்டமின் சி அவ்வளோ இருக்கு அந்த நெல்லிக்காயில. நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு காட்டுறேன் வாங்க. இந்த சைஸ் நெல்லிக்காய் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 5 நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம். 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 8 காஞ்ச மிளகாய், 15 பூண்டுப்பல், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, லாஸ்ட்டாக மல்லி போடணும், மல்லியில். இதை செய்யறதுக்கு தேவையான 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெல்லிக்காய் சாதம் நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிடலாம். எடுத்து வச்சுருக்கேன் ஆயிலை. இப்போ கடுகு உளுந்த பருப்பு போடலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தை போடணும். ஃபஸ்ட்டே கடுகு ஜீரகம் போட்டோடனே ஜீரகம் போடாதீங்க. அடுத்தது நான் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பை போடுறேன். கடலைப்பருப்பு நல்லா பாதி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு போடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு போடுறேன். உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் பாதி வந்த உடனே நம்ம அடுத்தது போடலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் லைட்டாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ பாதி வர ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா 8 காஞ்ச மிளகா, அதை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதில் போடுறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை போடுறேன். வறுத்த வேர்க்கடலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள், இப்போ நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, உங்ககிட்ட காட்டினல 5 நெல்லிக்காய், அதில் 4 நெல்லிக்காவை நான் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட்டு துருவுதில் துருவி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் போட போகிறேன். 4 நெல்லிக்காய் தான் இது. எக்ஸ்ட்ரா ஒரு நெல்லிக்காய், 5 நெல்லிக்காயில் 4 துருவி வச்சுருக்கேன். அது போக ஒரு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் போடலாம். ஏன்னா நம்ம நெல்லிக்காய் சாதம்னு பண்ணும்போது அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் அப்படி போட்டிருக்கேன். அந்த துண்டு துண்டாக போட்டிருக்க நெல்லிக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம திருவண்ண நெல்லிக்காவை போட்டுடலாம். இப்போ இது போடுறேன் திருவண்ண நெல்லிக்காவை. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க, அதே சமயத்தில் ரொம்ப சத்தான ரெசிபி. குழந்தைங்களாம் நம்ம முழு நெல்லிக்காய் சாப்பிட யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பக்குவத்தில் ரைஸ் செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு நீங்கள் அனுப்பி விட்டுறலாம்.
நல்லா வரும். மொத்தத்திலே இது 10 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா டாக்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காயில் நம்ம ஒரு துண்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பீஸு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ விட்டமின் சி இருக்குன்னு. நம்ம பெரியவங்க அதுலேருந்து இன்னொரு பீஸ் சாப்பிடலாம், அவ்வளோதான். அதுக்கு தேவையான விட்டமின் சி நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த டைமில் நான் தேவையான உப்பு அதில் போடுறேன். இந்த நெல்லிக்காங்க காட்டு துவர்ப்பு நெல்லிக்காய். இது காட்டு நெல்லிக்காய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காட்டு துவர்ப்பு நெல்லிக்காய். இது அந்த காலத்துல முனிவர்களும் ஞானிகளும் காட்டுல தவம் இருப்பாங்க இல்லையா, அந்த தவம் இருக்கும்போது இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டே வாழ்நாள் முழுக்க தவம் இருப்பாங்களாங்க. அவங்களுக்கு ஆயுள் அப்படி கெட்டியா இருக்குமா அந்த ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும். இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ மருத்துவம் குணம் இருக்கு. கோவிட் டைமில் கோவிட் பீக்கில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக இந்த ஜூஸ் பண்ணி நான் பசங்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன். ஆனால் ஒன்று, இந்த நெல்லிக்காவை நைட்டு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு மட்டும் வேண்டாம். நீங்கள் தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது இந்த லெமன் சாதமாக இருக்கட்டும், புளி சாதமாக இருக்கட்டும், நான் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது ஒரு தனி மணமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போங்க இந்த மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 250 கிராம் அரிசியை வேக வச்சு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பவுல் பார்த்துக்கோங்க. இதை தான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இவ்வளோதாங்க இந்த சாதத்தோடைய டைமே, அவ்வளோதான். மொத்தமே 10 நிமிஷம்தான். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் நான் ரைஸில் எப்போயுமே உப்பு போட்டு தாங்க சமைப்பேன். என்ன குழம்பு நம்ம என்னதான் டேஸ்ட்டாக வச்சாலும் அந்த சாதத்தில் உப்பு போடாமல் செஞ்சால் அந்த வாயில் வச்சோடனே அந்த சப்புன்ற டேஸ்ட் தான் வரும். ஸோ நான் எங்கள் வீட்டில் ரெகுலராகவே ஒயிட் ரைஸ் பண்ணும்போதுமே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வடிப்பேன். வடிக்கிற சாதம் தான் எங்கள் வீட்டில் பண்ணுவேன். நான் அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் பண்ணியிருக்க மிக்சிங்லேயும் உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு காரமே அந்த காஞ்ச மிளகாய் தான். நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இதை பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசை வருங்க. நான் புழுங்கல் அரிசியில் தான் பொங்கி இந்த ரைஸை வச்சுருக்கேன். பச்சரிசிலாம் இதுக்கு தேவையில்லை, பாஸ்மதியும் தேவையில்லை. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஆப்ஷனல் இருக்குன்னா ஜீரக சம்பா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பக்குவமாக அந்த ஜீரக சம்பா வடித்து நம்ம உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும், குலையாமல் இருக்கணும். தீயை நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ நம்ம நார்மலாக தீ வச்சா போதும், ஃபுல் தீ வேண்டாம். இந்த ஸ்டேஜில் தான் நான் மல்லி இலை போட்டு இப்போ முடிக்க போகிறேன் இந்த சாதத்தை.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த நெல்லிக்காயோடைய புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை எல்லாம் அதில் இறங்கிடட்டும். நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கினோடனே அந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெல்லிக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு ரெசிபி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா 2 ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் ஆப்பிளே நெல்லிக்காய் தாங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. நீங்கள் நல்லா செஞ்சு குழந்தைங்களுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லாத 1 டைமாவது இந்த ரைஸ் செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதம் நான் செய்து காமிச்சிட்டேன். இப்போ அதுக்கு ஆப்டான ஒரு சைடிஷ் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதுக்கு ஆப்டான சைடிஷ் என்னென்னா துவரம்பருப்பு துவையலுங்க. எப்படி உங்களுக்கு நான் சொதிக்குழம்புக்கு இஞ்சி துவையல், உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு எள்ளு துவையல், புளியோதரைக்கு பொரியல்ல துவையல் செஞ்சு காமிச்சனோ அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு துவரம்பருப்பு துவையல் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நான் காமிக்கிறேன். 100 கிராம் துவரம்பருப்பு, 7 காஞ்ச மிளகாய், இந்த இவ்வளோ பெருசுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு. 10 பல்னா நான் ரொம்ப குட்டி குட்டியான பூண்டாக இருக்குது. நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு போதும், பெரிய பல்லாக இருந்தால். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், ஒரு கோலிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு. கடாய் சூடான உடனே நான் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் துவரம் பருப்பு அதில் போடுறேன். போட்டு கொஞ்சம் தீயை நார்மலாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல் டீ வைக்கக்கூடாது, சிம்லி வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு கருகாது, கரெக்டான பக்குவத்தில் வறுக்கும், கருகாது. அப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தீ வச்சிங்கன்னு வைங்களேன், வெளியில் கருகிரும், உள்ளே வேகாது, ஒரு மாதிரி இருக்கும், சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஸோ அது டேஸ்ட்டு சரி வராது. கொஞ்சம் பொறுமையாக தீயை நார்மலாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த பக்குவத்தில் வறுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு அடுத்தது அந்த காஞ்ச மிளகாய் அதில் போட்டுடுறேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் போட்டுடலாம். இந்த பூண்டையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே இந்த ஹீட்டில் லைட்டாக ஒரு புரட்டிடலாம். சும்மா அந்த மிளகாய் லைட்டாக அந்த ஹீட்டு ஏறணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த துவையல் நெல்லிக்காய் சாதம்னு இல்லை, நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அது கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த புளியை போடுறேன். அவ்வளோதாங்க, வறுத்துட்டேன். இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இதை ஆறின உடனே நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு துவையில் காட்டுறேன். என்னோட சேனல் ஷாந்திஸ் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகிடுச்சுங்க. நான் இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டேன், ரீச் ஆகிட்டேன். இது எல்லாமே உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியை அடுத்தடுத்து நான் செய்து காமிச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி செய்த இந்த நெல்லிக்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் ஷாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.